பிரபஞ்சத்தின் ரகசிய திட்டம். இழந்தவை திரும்ப வரும். இந்த நிமிடம் தற்செயலல்ல. நண்பர்களே, இப்போ இந்த வரிகளை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்கு. நீங்க எதற்கோ காத்துக்கிட்டு இருக்கீங்க, எதையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது எதையோ இழந்துட்டு அந்த வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்றேன். இந்த உலகத்துல தற்செயலா எதுவுமே நடக்கிறதில்ல. நீங்க இந்த வீடியோவையோ அல்லது இந்த வரிகளையோ இப்போ பார்க்குறீங்கன்னா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேடலுக்கு பிரபஞ்சம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருச்சின்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு இருட்டு இருக்கிறதா நீங்க உணரலாம். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் பின்னாடி தங்கிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகமா முன்னாடி பாயணுமோ அவ்வளவு தூரம் அது பின்னாடி இழுக்கப்படணும். இப்போ உங்க வாழ்க்கை பின்னாடி போய்கிட்டு இருக்குன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க எதையும் இழக்கல. உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுக்கானது எல்லாமே மீண்டும் சரிபார்க்கப்பட்டு இன்னும் தூய்மையாக்கப்பட்டு உங்களிடமே திரும்ப வரத்தான் தயாரா இருக்கு. குறைச்சல் உணர்வு. ஏன் நாம் வருந்துகிறோம்? வாழ்க்கை உங்களை எப்போதும் ஒரு குறைச்சல் உணர்விலேயே வைச்சிருக்கு. ஏதோ போச்சு, ஏதோ தவறிட்டோம், ஏதோ கைமீறி போயிடுச்சு அப்படின்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஏன் தெரியுமா? நாம் எப்போதுமே ஒரு விஷயத்தோட வெளிப்புற தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். ஒரு செடியிலிருந்து ஒரு பூ உதிர்ந்தா அந்த செடி அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அந்த செடி அடுத்த வசந்தத்துல இன்னும் பல பூக்களை பூக்க தயாராயிருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு பழைய உடைந்த பொம்மையை வைத்துக்கொண்டு விளையாடுகிறது. அந்த பொம்மை அதன் கையில் காயத்தை ஏற்படுத்துகிறது. தந்தை அந்த பொம்மையை பிடுங்குகிறார். குழந்தை கத்துகிறது, அழுகிறது, தன் தந்தை கொடூரமானவர் என்று நினைக்கிறது. ஆனால் அந்த தந்தை தன் முதுகிற்கு பின்னால் ஒரு விலையுயர்ந்த அழகான புதிய பொம்மையை வைத்திருக்கிறார். குழந்தை தன் கையை திறந்தாரொழிய அந்த புதிய பொம்மையை அவரால் கொடுக்க முடியாது. பிரபஞ்சம் இப்போது உங்கள் கையில் இருந்த அந்த உடைந்த பொம்மையைத்தான் பிடுங்கியிருக்கிறது. உங்கள் கைகள் இப்போது காலியாக இருக்கலாம், ஆனால் அந்த வெறுமைதான் அடுத்த மிகப்பெரிய பரிசை வாங்குவதற்கான தகுதி. உங்க வாழ்க்கையிலிருந்து ஒரு மனிதரோ ஒரு வாய்ப்போ ஒரு பதவியோ விலகி போயிருந்தா உங்க மனசு அந்த வெற்றிடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனா பிரபஞ்சம் அந்த இடத்துல ஒரு பெரிய சுத்திகரிப்பு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு திரும்ப வரணும்னு பிரபஞ்சம் தனியா வச்சிருக்குது. ஆனா அது உடனே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியற மாதிரி அது உடனே திரும்பி வந்துட்டா நீங்க அதோட மதிப்பை உணர்ந்துக்க மாட்டீங்க. அதனாலதான் இந்த தாமதம். இது தண்டனைக்காக இல்லை, உங்களை அந்த பரிசை சுமக்க தயார் பண்றதுக்காக. பிரபஞ்சத்தின் தூய்மை பணி. நண்பர்களே, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில விஷயங்கள் போனப்போ உங்களுக்கு ரொம்ப வலி இருந்தது. ஆனா இப்போ அந்த விஷயத்தை நினைச்சா கூட அந்த அளவுக்கு வலி வரல. அந்த இடத்துல ஒரு வெறுமை மாதிரி இருக்கு. அந்த வெறுமை தோல்வி இல்லை, அது உங்களுக்கானது வரும்போது நிரம்ப வேண்டிய இடம். நீங்க நினைக்கிற மாதிரி பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையை குழப்பல, அது உங்க வாழ்க்கையை சுத்தம் பண்ணுச்சு. தேவையில்லாத மனிதர்கள், விஷத்தன்மை கொண்ட உறவுகள், தேவையில்லாத ஆசைகள், முடிவில்லாத சண்டைகள், உள்ளுக்குள்ள இருக்கிற தேவையற்ற பயங்கள், இது எல்லாத்தையும் மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து பிரபஞ்சம் அகற்றிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு தோணுச்சு எல்லாமே போயிடுச்சுன்னு. ஆனா உண்மை என்னன்னா தேவையில்லாததுதான் போச்சு. ஒரு பழைய வீட்டை இடிச்சு புது வீடு கட்டும்போது இடிக்கிற சத்தம் கேட்கும், தூசு பறக்கும். அப்போ பார்க்கிறதுக்கு அது அழிவு மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு புதிய கட்டுமானத்தோட ஆரம்பம். உங்க வாழ்க்கையும் இப்போ அப்படித்தான் ஒரு கட்டுமான பணியில. உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென்று விலகி இருக்கலாம். மிகவும் நெருக்கமான நண்பர்கள் இன்று அந்நியர்களாக மாறியிருக்கலாம். நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு உறவு காரணமே இல்லாமல் உங்களை விட்டுச் சென்றிருக்கலாம். அப்போது உங்களுக்கு தோன்றியிருக்கும், நான் என்ன பாவம் செய்தேன் என்று. உண்மையில் நீங்கள் பாவம் செய்யவில்லை, நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள். என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்போது வேண்டினீர்களோ அப்போதே பிரபஞ்சம் தன் துடைப்பத்தை கையில் எடுத்துவிட்டது. உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் மனிதர்கள்
உங்கள் ஆற்றலை உரியும் உறவுகள், உங்களை முன்னேற விடாத பழைய பழக்கங்கள், இவை அனைத்தையும் பிரபஞ்சம் மெதுவாக உங்கள் பாதையிலிருந்து நகர்த்துகிறது. ஒரு செடி வளர்வதற்கு அதை சுற்றியுள்ள களைகளை பிடுங்கி எறிய வேண்டும். இப்போது நீங்கள் சந்திக்கும் அந்த பிரிவுதான் உங்கள் வாழ்க்கை தோட்டத்தில் நடக்கும் களை எடுக்கும் பணி. தேவையில்லாதது போனால்தான் தேவையானது வரும். தகுதியும் தயாரிப்பும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்க ஒரு தகுதியான மனிதரா மாறிட்டீங்க. முன்னாடி நீங்க கேட்ட ஆசைகளுக்கு நீங்க தயார் இல்லாததுனால அது உங்களுக்கு கிடைக்கல. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு கத்தி, கூர்மையான வாளை கொடுத்தா அதுக்கு அதை கையாட தெரியாது. அது தன்னைத்தானே காயப்படுத்திக்கும். அதே போலதான் முன்னாடி நீங்க ஆசைப்பட்ட சில உறவுகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அது உங்களை அழிச்சிருக்கும். இப்போ நீங்க கேட்காமலேயே அந்த ஆசைகள் உங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்போ நீங்க அதை சுமக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்க சின்ன விஷயத்துக்கு கூட சோர்ந்து போக மாட்டீங்க. முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை போதும் உங்க நாள் முழுக்க கெட்டு போக. ஆனா இப்போ அதே விஷயம் நடந்தாலும் உங்க மனசு சொல்லும், இது இவ்வளவுதான் அப்படின்னு. அந்த முதிர்ச்சி தான் மிகப்பெரிய அடையாளம். பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு இருக்கு. சரி, தேவையில்லாதது போய்விட்டது. ஆனால் தேவையானது இன்னும் வரவில்லையே, ஏன் இந்த தாமதம்? இதுதான் உங்கள் அடுத்த கேள்வியாக இருக்கும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். தாமதம் என்பது நிராகரிப்பு அல்ல. டிலே இஸ் நாட் டினாயல். நீங்கள் ஒரு கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காரை ஓட்ட ஆசைப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் உங்களுக்கு இப்போது மிதிவண்டி ஓட்டக்கூட தெரியாது. அந்த நிலையில் அந்த காரை உங்களிடம் கொடுத்தால் அது உங்களுக்கு பாதுகாப்பானதா? நிச்சயம் இல்லை. பிரபஞ்சம் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அதே அளவு அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் இழந்த ஒரு விஷயம் மீண்டும் உங்களிடம் வரும்போது அதை தாங்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இருக்கிறதா என்று பிரபஞ்சம் பார்க்கிறது. முன்பு அந்த விஷயம் உங்கள் கையில் இருந்தபோது நீங்கள் பயந்தீர்கள், சந்தேகப்பட்டீர்கள், அதை இழந்து விடுவோமோ என்ற கவலையிலேயே பாதி நாளை கழித்தீர்கள். இப்போது அந்த பயம் உங்களை விட்டு நீங்க வேண்டும். நீங்கள் ஒரு தகுதியான மனிதராக மாற வேண்டும். அந்த மாற்றத்திற்காகத்தான் இந்த இடைவெளி. இது உங்களுக்கான ஓய்வு நேரம் அல்ல, இது உங்களுக்கான பயிற்சி முகாம், ட்ரெய்னிங் கேம்ப். மூடப்பட்ட கதவுகளும் திறக்கப் போகும் வாசல்களும். உங்க வாழ்க்கையில சில கதவுகள் மூடப்பட்டிருக்கு. ஆனா அதை மூடுனது உங்களை வெளியே தள்ளுறதுக்காக இல்ல, உங்களை வேறொரு சிறந்த கதவுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போக. நீங்க இன்னும் அந்த புதிய கதவை பார்க்கல, ஆனா அது அங்க இருக்குது. உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கிற அமைதி, நம்பிக்கை, தெளிவு இவையெல்லாம் அந்த புதிய கதவுக்குள்ள தான் இருக்கு. நண்பர்களே, இப்போ நீங்க தனியா இருக்கிற மாதிரி உணரலாம். எல்லாரும் முன்னாடி போயிட்ட மாதிரி தோணலாம். ஆனா இந்த தனிமை தண்டனை இல்ல, இது ஒரு ரகசிய பயிற்சி. நீங்க கேட்க வேண்டிய ஒரு உண்மையான குரலை நீங்க கேட்கணும்னா கூட்டம் விலகணும், சத்தம் அடங்கணும். அதுதான் இப்போ நடக்குது. நீங்க கவனிப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி பிடிச்ச சில விஷயங்கள் இப்போ பிடிக்க மாட்டேங்குது. சில மனிதர்களோட பேசணும்னு தோண மாட்டேங்குது. இது உங்களோட தளர்ச்சி இல்ல, பழைய நீங்கள் மெதுவா கரையிற தருணம். ஆற்றல் மற்றும் அதிர்வுகள். பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா செய்யுது. அது உங்களை எப்போதும் குறைக்காது, எப்போதும் உயர்த்தத்தான் செய்யுது. ஆனா உயர்த்துறதுக்கு முன்னாடி உங்க கையில இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க சொல்லுது. அந்த பாரம்தான் நீங்க இழப்புன்னு நினைச்சது. இந்த வரிகளை படிக்கும்போது கூட உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அமைதி வர ஆரம்பிச்சிருக்கும். இது உண்மையா இருக்குமோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை எழுந்திருக்கும். அதுதான் அடையாளம். உனக்கானது எதுவும் உன்னை தாண்டி போகாது. உன்னை தாண்டி போனது உண்மையில் உனக்கானதல்ல. இழந்துட்டோன்னு நினைச்சது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆய்வுக்கூடத்தில் மீண்டும் சரிபார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரியான நேரத்துக்கு சரியான வடிவத்துல உங்க வாழ்க்கைக்குள் அது தானா நடந்து வரும். வாழ்க்கை உங்களை தண்டிக்கல, அது உங்களை சோதிக்கவும் இல்லை, அது உங்களை தயார்படுத்திக்கிட்டே இருந்தது. முன்பு நீங்கள் ஒரு உறவையோ அல்லது பணத்தையோ தேடி ஓடியபோது உங்கள் உள்ளுணர்வு பற்றாக்குறையில் இருந்தது. இது என்னிடம் இல்லை, எப்படியாவது இது வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் கேட்டீர்கள். ஏக்கம் என்பது ஒரு எதிர்மறை ஆற்றல். அது இன்னும் ஏக்கத்தையே உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இப்போது இருந்தால் சரி, இல்லாவிட்டாலும் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இதுதான் பற்றற்ற நிலை. எப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை துரத்துவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் அமைதியை கண்டடைகிறீர்களோ
அப்போது அந்த விஷயமே உங்களை துரத்த ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்த அனைத்தும் இப்போது உங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இப்போது நீங்கள் அவற்றை பிச்சை கேட்கவில்லை, அவற்றை ஆழத் தயாராகிவிட்டீர்கள். நிராகரிப்பு என்பது பாதுகாப்பு. நண்பர்களே, நீங்க இழந்துட்டோன்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு குழப்பமா இருந்தீங்க. பயம், சந்தேகம், குறை உணர்வு, மற்றவங்களோட ஒப்பீடு, இவையெல்லாம் உங்க மனசுக்குள்ள நிரம்பி இருந்தது. அந்த நிலையில உங்களுக்கு உனக்கானது கிடைச்சிருந்தா அது உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்காது, மாறாக இன்னும் பயத்தை தான் கூட்டியிருக்கும். அதனால தான் பிரபஞ்சம் தற்காலிகமா அதை நிறுத்தி வச்சது. நீங்க வளரணும், நீங்க தெளிவா மாறணும், நீங்க உங்க மதிப்பை நீங்களே புரிஞ்சுக்கணும். அந்த 3 நடக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் தள்ளி போனது. அது நிராகரிப்பு இல்ல, அது உங்களுக்கான பாதுகாப்பு. இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க, முன்னாடி உங்களுக்கு தேவைன்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவா முக்கியமா தோண மாட்டேங்குது. மன அமைதி, நிம்மதி, உண்மையான உறவு, சுயமரியாதை, இவையெல்லாம் இப்போ உங்க கவனத்தை ஈர்க்குது. இதுதான் உண்மையான வளர்ச்சி. பற்றுதல் இல்லாத மனநிலை. நண்பர்களே, சில நேரம் நீங்க யோசிப்பீங்க, நான் நல்லவன் தானே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. நல்லவனா இருப்பதும் தயார் நிலையில இருப்பதும் வேற வேற விஷயம். நல்ல மனசு இருந்தாலும் உள்ளுக்குள்ள குழப்பம் இருந்தா பிரபஞ்சம் கொடுக்கிற பெரிய விஷயங்களை தாங்க முடியாது. அதனால தான் அந்த தாமதம். நீங்க இப்போ மெதுவா ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. எதுவும் வந்தா சரி, வரலேன்னா பரவாயில்ல. இந்த மனநிலையே ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா இப்போ நீங்க பற்றுதல் இல்லாம இருக்க கத்துக்கிட்டீங்க. எப்போ நீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சு தொங்குறத நிறுத்துறீங்களோ அப்போதான் அந்த விஷயம் சுதந்திரமா உங்ககிட்ட வந்து சேரும். உங்க வாழ்க்கையிலிருந்து போன சில மனிதர்கள், உறவுகள், வாய்ப்புகள், இவையெல்லாம் உண்மையிலேயே உங்க வாழ்க்கைக்கு சேர்ந்தவையா இருந்திருந்தா இவ்வளவு எளிதா உங்களை விட்டு விலகி இருக்காது. அவை விலகியதே ஒரு பதில்தான். புதிய நீங்கள் ஒரு மறுபிறவி. பிரபஞ்சம் எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கும். நீங்க என்ன இழந்தீங்கன்னு இல்ல, நீங்க இப்போ யாரா மாறிட்டீங்கன்னு. அந்த மாற்றம் நடந்துட்டா உனக்கானது தானா உன்னை கண்டுபிடிக்கும். நீங்க எதையும் தேடி ஓட தேவையில்லை, யாரிடமும் நிரூபிக்க தேவையில்லை. சில நேரம் உங்க வாழ்க்கையில மீண்டும் அதே மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த தடவை அது வேற மாதிரி இருக்கும். முன்னாடி அது பயத்தை கொடுத்திருக்கும், இப்போ அது அமைதியை தரும். முன்னாடி அது குழப்பத்தை கொடுத்திருக்கும், இப்போ அது தெளிவை தரும். அதுதான் சரிபார்க்கப்பட்டு திரும்பி வருது அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை மெதுவா நடக்கிற மாதிரி தோணினாலும் உண்மையில அது உங்களை தவறான திசையில இருந்து திருப்பி சரியான திசைக்கு கொண்டு வர்ற வேலையில இருக்கு. முன்னாடி நீங்க வேகமா ஓடினீங்க, எதுக்குன்னு தெரியாம. இப்போ அந்த வேகம் குறைஞ்சிருக்கு. அந்த மெதுவான நடை தோல்வி இல்ல, அது ஒரு புதிய திசை திருப்பம். உள்ளிருக்கும் அமைதி உங்கள் ஆயுதம். நண்பர்களே, இந்த தருணத்துல உங்ககிட்ட ஒரு விசித்திரமான உணர்வு வரலாம். தனிமை. ஆனா அது பழைய மாதிரி கசப்பான தனிமை இல்ல, அது ஒரு அமைதியான தனிமை. யாரும் இல்லாதது போல தோணும். ஆனா நீங்க உங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான மாற்றத்தோட ஆரம்பம். இப்போ உங்களை யாராவது புரிஞ்சிக்கலனாலும் உங்களுக்கு அவ்வளவா வலி இல்ல. ஏன்னா நீங்க உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஒரு மாற்றம் வந்துட்டா உலகம் என்ன நினைக்குது என்பதற்கு சக்தி இருக்காது. முன்னாடி நீங்க உங்க மதிப்பை மத்தவங்க கிட்ட நிரூபிக்க முயற்சி செஞ்சீங்க. ஆனா இப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு உண்மை தெரியும், அதுவே உங்களுக்கு போதுமானது. சோதனைகள் என்பது மாற்றத்திற்கான ஏணிகள். இந்த கட்டத்துல சிலர் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள் வரலாம். பழைய நினைவுகள் வரலாம். இதெல்லாம் ஒரு சோதனை. நீங்க பழைய நீங்களாகவே இருக்கீங்களா இல்ல புதிய நீங்களாக மாறிட்டீங்களான்னு பிரபஞ்சம் பார்க்குது. நீங்க இப்போ உணர்ச்சியோட முடிவெடுக்க மாட்டீங்க, அமைதியோட முடிவெடுப்பீங்க. அந்த அமைதிதான் உங்களை பாதுகாக்கும். உங்க வாழ்க்கையில இப்போ பெரிய சத்தம் இல்ல, பெரிய அதிர்ச்சி இல்ல, ஆனா ஒரு நிலைத்தன்மை இருக்கு. அந்த நிலைத்தன்மை தான் மிகப்பெரிய செல்வம். இதிலிருந்துதான் உண்மையான உயர்வு ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் இப்போ உங்களை மெதுவா மேல கொண்டு போகும். ஒரே நாள்ல இல்ல, ஆனா நிச்சயமா நடக்கும். சின்ன சின்ன மாற்றங்களா நீங்க கவனிக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்த்தா
நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முடிவற்ற நம்பிக்கை. உனக்கானது உன்னை தேடி வரும். நண்பர்களே, இனி உங்க வாழ்க்கையில வர்ற விஷயங்கள் உங்களை சுருக்காது, உங்களை விரிவாக்கும். உங்களை சோர்வடைய வைக்காது, உங்களை வலிமையாக்கும். உங்களை சந்தேகப்பட வைக்காது, உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். தாமதமா வருதுன்னு நினைக்காதீங்க, அது சரியான நேரத்துல வருதுன்னு நம்புங்க. இதுவரைக்கும் நீங்க நடந்த பாதையெல்லாம் வீணாகல. ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு அமைதியும் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ நீங்க நிக்கிற இடம் ஒரு ஆரம்பம், முடிவில்ல. இன்னும் பயணம் இருக்கு. ஆனா இந்த தடவை நீங்க உங்களை இழக்க மாட்டீங்க. நீங்க இப்போ புரிஞ்சுகிட்ட உண்மை என்னன்னா, எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சிலர் புரிஞ்சிட்ட மாட்டாங்க, அது அவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்ல. இறுதிச் செய்தி: நீங்கள் வீழ்ந்தவர் அல்ல, எழுபவர். இந்த வீடியோவோ அல்லது இந்த வரிகளோ முடியும் போது நீங்க உடனே பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க இப்போ பழைய ஆள் இல்ல. உங்க மனசுக்குள்ள ஒரு விதை விழுந்துருச்சு. அந்த விதைக்கு தினமும் ஒரு நிமிஷம் தண்ணீர் ஊத்துங்க. அந்த தண்ணீர் தான் நம்பிக்கை. நான் பின்னாடி போகவில்லை, நான் தாமதமாயில்லை, நான் தவறான பாதையில் இல்லை. எனக்கான நேரம், எனக்கான வழி, எனக்கான வாழ்க்கை, அது என்னை நோக்கி வருது. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினமும் சொல்லுங்க. பெரிய பிரார்த்தனை தேவையில்லை, பெரிய முயற்சி தேவையில்லை. இந்த உணர்வை மட்டும் பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கை தானா உங்களுக்கு ஒத்த வடிவத்தை எடுக்கும். பிரபஞ்சம் உங்களை விட்டுட்டு போகல, உங்களை உருவாக்கத்தான் இந்த சோதனைகளை கொடுத்தது. இப்போ நீங்க நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நீங்க வலிமையானவர்னு நிரூபிக்க இல்லை, நீங்க உண்மையானவர்னு உணர்ந்ததுனால. இந்த அமைதியோட, இந்த நம்பிக்கையோட, இந்த தெளிவோட உங்க வாழ்க்கைக்குள்ள மெதுவா நடக்க ஆரம்பிங்க. ஓட வேண்டாம், ஒப்பிட வேண்டாம். உங்களுக்காக காத்திருக்கும் அந்த பொற்காலத்தை நோக்கி நிதானமா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றிதான். இழந்தவை அனைத்தும் திரும்ப வரும், அதுவும் நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு சிறப்பாக.